Hi friends, welcome to my channel Study with JK. O Lord, and thy law is my delight. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஹீட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே ஹாட்னஸ் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட ஹாட்னஸ் அல்லது ஒரு பொருளோட கூல்னஸ் அதை பற்றி சொல்கிறது என்னது டெம்பரேச்சர். ஓகேயா? ஒரு பொருளை இப்போ அதிகமாக ஹாட் இருந்ததுன்னா அப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பொருளை கம்மியாக ஹாட் நத்திங் பட் கூலாக இருந்ததுன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். தென் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்? உண்மையாகவே எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் எதுனா கெல்வின் தான். ஓகேயா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் எது? கெல்வின். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் எதுனா செல்சியஸ் டிகிரி சென்டிகிரேட். ஓகேயா? நம்ம டெம்பரேச்சர் எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா தெர்மோமீட்டர். நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு தெர்மோமீட்டர் வைக்கிறாங்களா? அதுதான். ஓகேயா? ஓகே. டெம்பரேச்சர் ஸ்கேல் மொத்தம் 3 இருக்கான். சரியா? 3 டெம்பரேச்சர் ஸ்கேல் இருக்கு. என்னெல்லாம்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல், கெல்வின் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல். இப்போ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னா என்ன? ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதோட பாய்லிங் பாயிண்ட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்னா இந்த 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் தான் எடுத்துப்போம். அது 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும். இது 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா தண்ணி கொதிச்சுட்டு இருக்குமா. சரியா? தண்ணி கொதிக்கிற தன்மையில் இருக்கும். இதோட இன்டர்வல் எப்படின்னு எவ்வளோனா 180 பார்ட்ஸ். 32லேருந்து 212 போருக்கு 180 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. தென் செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல். இப்போ செல்சியஸ் ஸ்கேலை வந்து சென்டிகிரேட் ஸ்கேல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. செல்சியஸ் ஸ்கேலோட இன்னொரு நேம் என்னென்னா சென்டிகிரேட் ஸ்கேல். இதோட பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் என்னென்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்கமோ அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸில் இருக்கமோ அதோட பாய்லிங் பாயிண்ட். நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் வந்து. இப்போ கேஸில் நம்ம என்ன வைக்கிறோம்? வாட்டரை வைக்கிறோம். வாட்டர் வந்து கொதிக்குதுன்னா உடனே என்ன சொல்கிறாங்க? 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதே ரெஃப்ரிஜரேட்டரில் நம்ம ஐஸ் க்யூப் பண்ண வைக்கிறோம். அங்கே வந்து ஐஸ் க்யூப் ஆச்சுன்னா அங்கே என்ன இருக்குது? 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. சரியா? இப்போ 0லேருந்து 100க்கு எவ்வளோ பார்ட்ஸ் அப்படின்னா 100 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா செல்சியஸ் ஸ்கேலை வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா F = 9/5 into C plus 32. F = 9/5 into C plus 32. அதே ஃபாரன்ஹீட் ஸ்கேலை இப்போ நான் ஃபாரன்ஹீட் ஸ்கேலாக மாற்றிட்டேன். சரியா? ஃபாரன்ஹீட் ஸ்கேலாக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேலை வந்து எனக்கு திரும்ப செல்சியஸ் ஸ்கேலாக மாற்றணும். அப்போ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி C = 5/9 into F minus 32. C = 5/9 into F minus 32 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். The third one is Kelvin scale. Kelvin ஸ்கேலை அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்சல்யூட் ஸ்கேல். அப்போ கெல்வின் ஸ்கேல் என்னன்னா 0 கெல்வின் ரீப்ரசன்ட் த அப்சல்யூட் 0. இப்போ கெல்வின் ஸ்கேலில் ஒரு வித்தியாசமான, இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தோம் பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் இங்கே இந்த கெல்வின் ஸ்கேலில் என்ன இருக்கும்னா ஒரு அப்சல்யூட் 0. அதுதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குமா. சரியா? The molecule of a substance have their lowest possible energy. அந்த அங்கே இருக்க மாலிகுல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸுக்கு வந்து கொஞ்சமான ஒரு லோவஸ்ட் பாசிபிள் எனர்ஜி தான் இருக்கும். The solid, liquid and gaseous phase of water can coexist in equilibrium at 273.16 Kelvin. இப்போ சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். இப்போ சாலிட்னா இப்போ வாட்டர் நம்ம எடுத்துப்போம். வாட்டர் எப்போ சாலிடாக இருக்கும்? ஐஸ் க்யூபாக இருக்கும்போது. எப்போ லிக்யூடாக இருக்கும்? வாட்டராக இருக்கும்போது. எப்போ கேஸாக இருக்கும்? அது வேப்பராக மாறும்போது. இந்த 3 ஸ்டேட்டையும் நம்ம எடுத்துட்டு அது 3மே இக்குலிபிரியம்னா 3மே ஒரே மாதிரி ஈக்குவல் எக்ஸஸில் இருக்கணும்னா அப்போ அங்கே எவ்வளோ கெல்வின் இருக்கணும்னா 273.16 கெல்வின். 273.16 கெல்வின். அப்போ கெல்வின்னா என்ன?
Kelvin is nothing but 1 divided by 273.16 of triple point temperature. இந்த வேல்யூ இந்த வேல்யூ இன்ட்டு ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர். அங்கே டெம்பரேச்சரில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ட்ரிபிளாக போடணும். சரியா? அதே மாதிரி இப்போ செல்சியஸ் ஸ்கேலை எனக்கு என்ன மாற்றணும்? இப்போ செல்சியஸ் ஸ்கேலை எனக்கு கெல்வின் ஸ்கேலாக மாற்றணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்போ கெல்வின் இஸ் ஈக்குவல் டு சி plus 273.15. Kelvin is equal to C. C is nothing but Celsius plus 273.15. இப்போ இந்த அம்மா படித்தோம்ல 3 ஃபார்ம் டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனை இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஃபாரன்ஹீட் படித்தோம். ஃபாரன்ஹீட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் என்னது? மெல்டிங் பாயிண்ட். சாரி, இது ஃப்ரீசிங் பாயிண்ட், இது வந்து பாய்லிங் பாயிண்ட். அதே செல்சியஸ் வந்து என்ன படித்தோம்? 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ். சரியா? அதே இது கெல்வின் வந்து நம்ம வெறும் 0 கெல்வின் தான் பார்த்தோம். அப்போ 0 கெல்வின் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. சென்டர் பாயிண்டில் தான் பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்கு கீழே வர இந்த 3 வேல்யூவும் என்ன சொல்லுவோம்னா அப்சல்யூட் 0. ஓகே, இந்த அப்சல்யூட் 0னா என்ன? அப்சல்யூட் அப்படின்னா என்ன? The temperature at which pressure and volume of gas theoretically reaches 0 is called absolute 0. அப்படின்னா இப்போ ஒரு இடத்த நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறோம். அங்கே இருக்க ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ கேஸ், அங்கே இருக்க கேஸோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ கேஸ், ப்ரெஷரும் வால்யூமும் 0 மாறிட்டு அப்படின்னா 0 இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். For all gases, the pressure extrapolate to 0 at the temperature of minus 273.15 degrees Celsius. It is known as absolute 0 or 0 Kelvin. எல்லா கேஸுக்குமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அது வந்து என்ன மாறுமா? அப்சல்யூட் 0வாக மாறும். எதுலன்னா மைனஸ் 273.15 டிகிரி செல்சியஸ். இதுதான் என்ன சொல்லுவோம்? அப்சல்யூட் 0 அல்லனா 0 கெல்வின். ஓகேயா? ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் அண்ட் அப்சல்யூட் 0. மூணுமே பாய்லிங் பாயிண்ட்டும், மெல்டிங் பாயிண்ட், அப்சல்யூட் 0 எல்லாமே வாட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செல்சியஸ் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ செல்சியஸ் வந்து எப்போ செல்சியஸில் இருக்குது. இப்போ தண்ணி எந்த டிகிரியில் கொதிக்கும்? 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். எப்போ அது வந்து ஐஸாக மாறும்? 0 டிகிரி செல்சியஸ். அப்படி தானே? அப்போ ஃபாரன்ஹீட்டை நம்ம படிச்சிடலாம். 32 டிகிரி செல்சியஸில் வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக இருக்கும். 212 டிகிரி செல்சியஸில் பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதே இது நம்ம இது படித்தோம் அப்சல்யூட் 0. எதுக்கு? கெல்வினோட அப்சல்யூட் 0 வந்து என்னது? அப்சல்யூட் 0 வந்து 0ன்னு படித்தோம். இது இவ்வளோ நமக்கு தெரியும். மிச்சம் இருக்க நம்பர்ஸ் தான் நமக்கு புதுசாக இருக்கும். அப்படி தானே? எஸ். இப்போது இப்போ வந்து இந்த டயக்ராமும் பாருங்கள். டயக்ராமில் கரெக்டாக கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கெல்வின் தான் இருக்குது. கெல்வினோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 373.15 கெல்வின். 373.15 கெல்வின். அதோட மெல்டிங் பாயிண்ட் 273.15 கெல்வின். அதோட அப்சல்யூட் 0 வந்து 0 தான். இதே செல்சியஸுக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் தெரியும், மெல்டிங் பாயிண்ட்டும் தெரியும். நெக்ஸ்ட் அப்சல்யூட் 0 என்ன இருக்கும்? minus 273 செல்சியஸ், 73 டிகிரி செல்சியஸ். தென் ஃபாரன்ஹீட்டுக்கும் நமக்கு பாய்லிங்கும் மெல்டிங்கும் நமக்கு தெரியும். வாட் இஸ் அப்சல்யூட் 0? minus 460 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? நம்ம இன்னைக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி படிச்சிருக்கோம். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தோம். யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தோம். தென் டெம்பரேச்சரோட ஸ்கேல் 3 விதமான ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேல். இந்த 3 விதமான ஸ்கேல் அது எப்படி இருக்கும், அது என்ன டெம்பரேச்சர், அது என்ன பாய்லிங் பாயிண்ட், அது என்ன மெல்டிங் பாயிண்ட், அது என்ன அப்சல்யூட் 0 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.